வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சுட சுட ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சுவையான வறுத்தரைச்ச சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஊற வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் சுடனதும் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் போடுங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் போட்டாச்சு, அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் திருப்பி விட்டாச்சு. நீங்கள் இடையில திருப்பி விட்டுக்கோங்க சிக்கன் பொரியிற வரைக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை நம்ம பவுடர் பண்ண மசாலாவில் இதையும் போட்டு அரைக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு வதங்கினதும் எடுத்துக்கோங்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பொடி பண்ணணும். அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், வாசனை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தீயை விட்டுறாதீங்க. வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தூள் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கோங்க. வறுத்தரைச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் நம்ம வறுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வறுத்து வச்சுருப்போம். இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க.
மசாலா வாசனை போனதும் வறுத்த சிக்கனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வறுத்தரைச்ச மசாலாவில் வறுத்த சிக்கன் போட்டு வதக்கும் போது அப்படியே வாசனை செமையாக இருக்குங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சிரமப்படாமல், இது கஷ்டம்தான் வறுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு, ஆனாலும் செஞ்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நான் சொன்ன அளவுகளோடு செய்யுங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்படியே சிம்மில் இருக்கட்டும். 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா நல்லா சிக்கனில் போய் ஊறியிருக்கு. சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா சிக்கனை கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் எவ்வளோ அழகாக நல்லா கிரேவியோட சிக்கன் நல்லா மசாலா ஊறி போய் சூப்பராக பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வாங்க இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுட சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ருசியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்தரைச்ச சிக்கன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திருப்பி உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.